மாதம் பிறந்துருச்சு. ஐயப்பனை பார்க்க போகாமல் அப்படி சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஐயப்பனை பார்க்குறது நம்ம கடமை. அதனால் மாலை படம் வந்ததை பார்க்கலாமா? மாலை போகிறதுக்காண்டி அதிகாலை 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு அருகில் இருக்க சரங்குன்றத்தில் உள்ள வடபத்திரகாளி கோவில் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு அம்மனோட சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஐயப்பன் முன்னாடி மாலை போகிறதுக்காண்டி ஐயர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் நம்மளுக்கு மாலை போட்டு விட்டாங்க. ஐயப்பனோட மாலை ஒவ்வொரு வருஷம் போடும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் அனுபவிச்சுட்டு அப்படியே சாமி தரிசனம் செஞ்சோம். வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்தோம்னா மார்சிலிங்கில் உள்ள ஸ்ரீ சிவகிருஷ்ண ஆலயத்துக்கு தான் போயிருந்தோம். ஐயப்பனுக்கு சிங்கப்பூரில் தனியாக கோவில் கிடையாது. ஆனால் அந்த சிவகிருஷ்ண ஆலயத்தில் ஐயப்பனுக்கு தனியாக செலவு வச்சு சாமி வச்சுருக்காங்க. அங்கே போய் சாமி கும்பிடும்போது நம்ம மன நிறைவாக இருந்துச்சு. ஐயப்பன் அங்கேயே பார்த்துட்டு அங்கே உள்ள எல்லா சாமி தரிசனம் செஞ்சோம். புதுசாக கோயில் கட்டியிருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு, மன நிறைவாக இருந்துச்சு. அப்படியே அங்கே போய்ட்டு எல்லா சாமியும் கும்பிட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் கோயிலுக்கு போகிறதே தனி ஃபீல். அது போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படியே அன்னதான பிரபோட அன்னதானம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதுவும் மன நிறைவு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா.